இப்போ ஹார்ட் ரேட் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், நமக்கே அந்த சிம்டம்ஸ் தெரியும். பட் இப்போ கம்மியா இருக்க இதய துடிப்பு அப்படின்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, அது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம ஹார்ட் பீட் நார்மலா இருக்க வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அப்நார்மல் ஆச்சுன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்நார்மல்னா கம்மியானாலும் தெரியும், அதிகமானாலும் தெரியும். கம்மியானா கம்மியாக துடிக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். ஓகே. இன்னொன்று, ஹார்ட் பீட் கம்மியாகையில் ஒரு டயர்ட்னஸ் வரும், நடக்கும் போது ஒரு மூச்சுத்திணறல் வரும். ரொம்ப இதய துடிப்பு கம்மியாகல, அதாவது 30 40 அந்த மாதிரி வரும்போது தலை சுத்தல் வரும். சில பேர் மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். டாக்டர், இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இதயம் வந்துட்டு ப்ராப்பராக துடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா, அதில் அந்த எலக்ட்ரிசிட்டி நான் சொன்னேன்ல கரெக்டாக போச்சுன்னா இதயம் சுருங்கி வரையும் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் வருது. அப்போ அந்த டைமில் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் வேகமாக துடிச்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதுவே பல மணி நேரம் வேகமாக துடிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த டைமில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அதாவது இதயத்தோட பம்பிங் வந்துட்டு நார்மலாக 55க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு 50க்கு கீழே வந்துடும். ரொம்ப நேரம் இருக்குது, இல்லை ரொம்ப நாள் அந்த படபடப்பு வருது, இல்லை அடிக்கடி அந்த படபடப்பு வந்துட்டே இருந்தது அப்படின்னா இதயத்தோட பம்பிங் கம்மியாயிடும். இதயத்தோட பம்பிங் கம்மியாகும்போது அவங்களுக்கு கை கால் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும், வயிறு வீக்கம் வர ஆரம்பிச்சிடும், மூச்சு திணறல் வரும். அவங்களால நார்மலாக வந்து சாப்பிட முடியாது, வயிறு வலிக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது நம்ம அதை இமீடியட்டாக நம்ம வந்து அந்த படபடப்பு எதனால் வந்ததுன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.